ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல நிறைய நண்டுகளும் மீன்களும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த குளத்துல இருக்கிற மீன்களை எல்லாம் சாப்பிட்டு ஒரு வயசான கொக்கு வாழ்ந்து வந்துச்சு. வயசான கொக்கால துள்ளி ஓடுற மீன்களை பிடிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுச்சு. இப்படியே போனா நான் உணவில்லாம சாக வேண்டியதுதான். இதுக்கு ஏதாவது தந்திரம் செய்யணுமே. கொக்கு குளத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. குளக்கரையில நின்னு அழ ஆரம்பிச்சது. அத பார்த்த மீன்கள் எல்லாம் ஒண்ணுக்கு பின் ஒன்னா கொக்க பார்த்து மேல வர ஆரம்பிச்சது. கொக்கம்மா கொக்கம்மா, நீ ஏன் அழற? என்ன நடந்துச்சு? அடுத்து வெயில் காலம் வரதால நான் இனிமேல் மாமிச உணவே சாப்பிட முடியாது. வேற எங்கயாவது ஒரு காட்டுக்கு போலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். வறட்சியில குளம் வத்தி போனா நாங்க சாக வேண்டியதுதானா? என்ன செய்யறது? நாங்க வாழணும். நீ எங்க போற கொக்கமா? எங்களை கைவிட்டுறாத. மீன்களோட வார்த்தைய கேட்ட கொக்குக்கு தன்னோட தந்திரம் வெற்றி பெற்றது புரிஞ்சுது. நீங்க கவலைப்பட வேண்டாம். அங்க தூரத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. நான் உங்க எல்லாரையும் அங்க கொண்டு போய் விடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு மீன் அப்படிங்கிற கணக்குல ஒவ்வொரு மீனா தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது. நாட்கள் செல்ல செல்ல அன்னைக்கு நண்டோட முறை வந்துச்சு. நண்டை தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது. நீண்ட தூரம் பறந்தும் குளத்தை காணாததால கொக்கு கிட்ட நண்டு கேட்டுச்சு, எங்க கொக்கம்மா அந்த பெரிய குளம்? அதுக்கு கொக்கு, அடே மடையா, குளமும் இல்ல தண்ணியும் இல்ல, எல்லா மீன்களையும் நானே தின்னுட்டேன். இன்னைக்கு நீதான் என்னோட தீனி அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே நண்டு பயந்து நடுங்கிச்சு. தப்பிக்க எந்த வழியுமே இல்ல. தன்னோட பிடிய விட்டாலும் கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். அப்பயும் இந்த கொக்கு நம்மள சாப்பிட்டுருமே. இந்த துரோகி கொக்க கொன்னுட்டு தான் சாகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சு. தன்னுடைய நண்டு பிடியால கொக்கோட கழுத்தை நல்லா பிடிச்சது. அதனால கொக்கு நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்துருச்சு. உயிர் பிழைச்ச நண்டு தன்னோட குளத்தை நோக்கி ஓடுச்சு. தன்னோட நண்பர்களையெல்லாம் பார்த்த நண்டுக்கு மகிழ்ச்சி. நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம நண்டு சொல்ல குளத்துல இருந்த எல்லா மீன்களும் நண்ட பாராட்டினாங்க. அப்பா போயிட்டு வரேன். அம்மாவுக்கு அவனதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கது, சீக்கிரம் வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என் செல்லம்ல. அம்மா இப்ப வர. உள்ள வரட்டா? வா அப்போ, வா வா. அப்போ காலையிலே வந்துட்டியா? சரி, நீ சாப்பிடு. ஓ
டப்பாவும் கயிறும் எங்க? அங்க வெளியில. வா வா. அம்மா இருக்காங்க, பொறுமையா எடுத்துட்டு வா. சத்தம் போடாம பொறுமையா எடுத்துட்டு போ. ஐயோ, சத்தம் போடாத. ஐயோ, என்ன அப்போ நீ? அத சீக்கிரம் இழு. ஏய் செல்லக்குட்டி பையா, அழாதீங்க. காத்து கிட்டுவை எழுப்பி விட்டுட்டியா? கிட்டு அம்மா தான் வந்துட்டே இருக்கேன். அழாதடா. இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அப்போ எங்க? ஆஹா, போயிட்டானா? சரி சரி, அம்மா இங்க இருக்குல்ல. அழாதடா செல்லம். சரி சரி, அழாத. தூங்குடா செல்லுக்குட்டி. காத்து, இங்க பாரு. நீ எங்கேயும் போக கூடாது. காட்டு பூனை வெளியே தான் சுத்திட்டு இருக்கு. அம்மா இப்ப வந்துடுறேன். ரொம்பதான் பாசம். எனக்கு ஒண்ணு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த காட்டு பூனை இவனை வந்து தூக்கிட்டு போட்டோம், எனக்கு என்ன? அவங்க வந்துட்டாங்களா? அக்கா, நானும் உங்க கூட வரேன். நீ இங்கே இருக்கிட்டு, அக்கா இப்ப வந்துடுறேன். சரி. என்ன காட்டு, கிட்டுவ பாத்துக்கிற வேலை இல்லையா? உங்க அம்மாவுக்கு உன்னை விட உன் தம்பி மேலதான் பாசம் அதிகம். அம்மா சொல்றது சரிதான். நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். காத்து, காத்து, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. யாரும் என் கூட பேச தேவையில்லை. எதை நினைச்சும் கவலைப்படாத காத்து. ஐயோ, ஐயோ கிட்டு. அப்போ 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 இங்க வா. ஐயோ, கிட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, காப்பாத்தி ஆகணும். கிட்டு 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 எங்க இருக்கா? ஐயோ, அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க. நம்ம கிட்டு எங்க போயிட்டான்னு தெரியல. கிட்டு, கிட்டு. ஐ பட்டாம்பூச்சி. அப்பா, பசங்களா இந்தாங்க. இது எனக்கு. ஹாய், இந்த பட்டாம்பூச்சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கிட்டு, அச்சச்சோ, அம்மா அப்பா ஓடி வாங்க.
காத்து அழாத. கிட்டுவன் யாரும் தூக்கிட்டு போல. நீ வெட்டுக்கிளிங்க கூட விளையாட போயிருந்தல்ல, அதனால நான் தான் அவனை தூக்கிட்டு போனேன். சரியா? அப்போ அந்த பட்டாம்பூச்சி எந்த பட்டாம்பூச்சி? ஆ? அது நீ கனவு கண்டதுமா. கிட்டு எங்க இருக்காமா? நீ உள்ள போய் பாரு. கிட்டு அழகா தூங்குறான் என்னுடைய செல்ல தம்பி. நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டவா? என் செல்ல தம்பி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிட்டு. பாத்து பாத்து மெதுவா. ஜாக்கிரதை.